ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிற மாணவர்களுக்கு, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுற மாணவர்களுக்கு ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சு இப்போ ரவுண்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இருக்கிற வேகன்சி பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ எந்த காலேஜ் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ எதெல்லாம் ஓசியில் ஃபில் ஆகிருக்கு, எதெல்லாம் வந்து நிறைய சீட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த காலேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து மெயினாக இருக்கிற டயர் 1 காலேஜஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபில் ஆகிருச்சு. ஸோ அது வந்து ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்கும் நம்ம செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு. ஸோ ஏன்னா நம்ம நினச்ச காலேஜஸ்லாம் நிறையா வந்து சீட்ஸ் ஃபில் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்காதீங்க. நீங்கள் இருக்கிற காலேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணல. அது வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஇஜி கேம்பஸில் எந்த சீட்டுமே வந்து கிடையாது. அதே மாதிரி ஏசிடி கேம்பஸில் வந்து அப்பேரல் டெக்னாலஜி வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செராமிக் டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ இந்த 2 கோர்ஸ் வந்து ஏசிடி கேம்பஸில் இருக்குது. அதே மாதிரி லெதர் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் ஓரளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்கள் காலேஜை பேஸ் பண்ணி இப்போ எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க செகண்ட் ரவுண்டில். அதனால் வந்து நீங்கள் இதை எடுக்கலாம். இதை எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்ஐடியில் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த சீட்டுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எம்ஐடியில் வந்து எந்த சீட்டுமே வந்து நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஒரு சில சீட் இந்த ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் வந்து எம்பிசியில் மட்டும் சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேணால் சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓரளவுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் மற்ற யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து சீட்ஸ்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அடுத்து வந்து பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் டெக்ஸ்டைலில் மட்டும் சீட்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, டெக்ஸ்டைல் மட்டும் இருக்குது. மற்ற எதுலேயுமே வந்து சீட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்எம்கே காலேஜ்லாம் வந்து எல்லாமே சீட்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ அந்த காலேஜில் வந்து இருக்குது. நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஐடியா தான். ஸோ எதுவுமே வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணுங்க நான் சொல்லலை. ஓரளவுக்கு இருக்கிற காலேஜஸ் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பனிமர காலேஜஸ்லாம் வந்து சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஓசி மட்டும் ஃபில் ஆகிருக்கு. மற்ற சீட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது. அதே மாதிரி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் ஏடி வந்து ஃபில் ஆகிருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஏரோநாட்டிக்கல் ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஒரு 2 சீட் மட்டும் எம்பிசியில் இருக்குது. அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து ஃபில் ஆகிருச்சு. ஸோ அதை நீங்கள் எடுக்க முடியாது. ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல்லாம் வந்து இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸும் இல்லை. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனும் வந்து இல்லை. ஸோ இது அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. கெமிக்கலில் வந்து ஓசி இல்லை. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ராஜலட்சுமியில் வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பசங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான செய்தியாக இருக்கும். ராஜலட்சுமி காலேஜ் ஒரு நல்ல காலேஜ். நீங்கள் வந்து சென்னை சைடு எடுக்கிறப்போ வந்து ராஜலட்சுமி தான் வந்து பசங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி மட்டும் வந்து சீட்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ சவிதாவும் பார்த்திங்க அப்படின்னா மோராலஸ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கோர்சஸ் எல்லாம் வந்து மோராலஸ் ஃபில் ஆயிடுச்சு. இந்த மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. சைபர் செக்யூரிட்டிலாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலேஜும் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. மற்ற நீங்கள் இப்போ வந்து ஒன்று காலேஜ் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து பார்க்காதீங்க. இல்லை கோர்ஸ் பற்றி தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் காலேஜ் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வராவும் பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கோர்சஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து ஃபில் ஆகிருச்சு. இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கெமிக்கலில் வந்து இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் மட்டும்தான் இருக்கோ தவிர மற்ற இதெல்லாம் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ இதிலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில் ஆகிருச்சு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனில் வேணால் ஒரு 2-3 சீட்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து ஃபில் ஆகிருச்சு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. இசிஇ வந்து சீட்ஸ் ஃபில் ஆகிருச்சு. ட்ரிபிள் இ சீட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து இருக்குது. இதே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி வந்து கோர்ஸ் இல்லை.
ஸோ நெக்ஸ்ட் வந்து டயர் 1 காலேஜஸ், அதாவது சிவசுப்ரமணிய நாடார் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதில் இருக்காது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து சுத்தமாக வந்து சீட் இல்லை. அதே மாதிரி பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து சீட்ஸ் கிடையாது. பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்ஸ் கிடையாது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. மதுரை தியாகராஜர்லையும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த கோர்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கிண்டி பிளாஸ்டிக்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் இருக்குது. இதை வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலாம் வந்து டயர் 1 காலேஜஸ்லாம் மாறிடுச்சு. ஸோ அதில் வந்து எந்த சீட்ஸுமே கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டயர் 1 காலேஜாக மாறினங்காட்டி இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எந்த சீட்ஸுமே வந்து இல்லை. சில எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுக்கும் வந்து இருக்குது. ஸோ அவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மற்ற யாருக்குமே வந்து சீட்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ சாய்ராமில் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சாய்ராம் எடுத்திங்கன்னா எடுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல காலேஜ், நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ இது வந்து நல்லா வளர்ந்துட்டு வர காலேஜ். ஸோ இன்னோவேஷனுக்கு நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சாய்ராம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து சாய்ராம் சூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சாய்ராம் ஒரு நல்ல காலேஜ் தான். தேர்ட் ரவுண்ட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்காது. செகண்ட் ரவுண்ட்லேயே கண்டிப்பாக ஃபில் ஆயிரும். ஸோ 2 காலேஜ் இருக்குது. ஸோ ரெண்டுமே அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். ஸோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்ல கேரியர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ராஜலட்சுமி காலேஜோட ஒரு காலேஜ் தான். ஸோ இதில் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சீட்ஸ் வந்து இருக்குது. மற்றதுக்கெலாம் வந்து சீட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து சீட்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு, ஓசிக்கெலாம் வந்து சீட்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல காலேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் சீட்ஸ் இருக்குது. பிசிஎம்மில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி எஸ்சியில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து காலேஜை பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள். இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிசிக்கு 2 சீட்டு, பிசிக்கு வந்து 5 சீட்டு, பிசிஎம்க்கு 2 சீட்டு, எம்பிசிக்கு 16 சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் கோர்ஸ், அதாவது எனக்கு கோர்ஸ் வந்து முக்கியம் இல்லை, காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது. மற்ற யாருக்குமே சீட்ஸ் இல்லை. அதே மாதிரி பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் சேம் சுச்சுவேஷன் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. இப்போ டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டில் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் வந்து எய்டட் கோர்ஸ்லேயும் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கோர்ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் இல்லை. ஃபேஷன் டெக்னாலஜியில் வந்து எம்பிசிக்கு மட்டும் சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஐடி. ஸோ சிஐடிலையும் வந்து அதே சேம் சுச்சுவேஷன் தான். சிஐடிலையும் வந்து சீட்ஸ் கிடையாது. அண்ணாஸ்ரீ ரீஜனல் கேம்பஸ்ஸு கோயம்புத்தூர். ஸோ இந்த கோயம்புத்தூர் ரீஜனல் கேம்பஸ்லேயும் வந்து ட்ரிபிள்இ வேணால் சீட்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கோர்சஸ் எல்லாம் வந்து சீட் இல்லை. மெக்கானிக்கலுக்கு வந்து சீட் இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஎஸ்பி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் கேம்பஸ்ஸு. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க கேம்பஸ்ஸு. ஸோ அது வந்து சுத்தமாக ஃபில் ஆகலை. இது வரைக்கும் வந்து பெருசாக யாரும் எடுக்கலை. ஸோ இது வந்து அந்தளவுக்கு சூப்பர் காலேஜ்னு சொல்ல முடியாது. கரூரில் இருக்கிற கேம்பஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து எல்லாமே வந்து படிக்க வச்சு மார்க் வாங்க வச்சு வேலை வாங்கி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இனோவேஷனோ இல்லை வந்து ப்ராஜெக்ட்ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வேலை வாங்கணும், ஓரளவுக்கு ஸ்கூல் மாதிரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஎஸ்பி ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் நிறைய காலேஜஸில் வந்து ஃப்ரீ இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசாக எந்த கோர்ஸஸ்க்குமே இல்லை. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு 3 சீட்டு 2 சீட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கரூரில் குமாரசாமி காலேஜ். ஸோ குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஓரளவுக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூல் மாதிரி தான் நடக்கும். இருந்தாலும் வந்து வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நிறையா சீட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டயர் 3 காலேஜஸ், டயர் 2 காலேஜஸ்லாம் வந்து நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர், எஸ்எஸ்எம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா சீட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. அதே மாதிரி செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆனாலும் வந்து பெருசாக ஃபில் ஆகலை. நிறையா சீட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஓசியில் ஃபில் ஆகாமல் இருக்கும். இருந்தாலும் வந்து ரவுண்ட் 1லேயே வந்து ஃபில் ஆகிருக்கணும். ஸோ ஃபில் ஆகலை. ஸோ இதெல்லாம் வந்து நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பெருசாக வந்து சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து சேலமில் இருக்க சோனா பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் ஓசியில் மட்டும் 0 ஆயிருக்கு. மற்றதெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டயர் 2 காலேஜ். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கரூர் விஎஸ்பி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரூர் விஎஸ்பிலையும் வந்து பெருசாக வந்து சீட்ஸ்லாம் ஃபில் ஆகலை. அவங்க வந்து இன்டேக் அதிகமாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து சீட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வந்து 0 ஆயிருக்கு. மற்றதெல்லாம் வந்து எதுவுமே 0 ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் விஎஸ்பியெல்லாம் வந்து நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருக்குது அப்படின்னா மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இல்லைனாலாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. வெறும் பேரை மட்டும் கேட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. அங்கே எப்படி பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான், பட் வந்து வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து அங்கே நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்துடலாம். அந்த காலேஜஸில் வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வந்து சேலமில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பெருசாக ஃபில் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாரியம்மன். ஸோ பண்ணாரியம்மன்லேயும் வந்து பெருசாலாம் வந்து ஃபில் ஆகலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓசி 0 ஆயிருக்கு. அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து ஓசி 0 ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கு. அடுத்து இசிஇ வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து ஓசி மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ வந்து பண்ணாரியம்மன் முன்ன இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறனால அந்தளவுக்கு வந்து ஃபில் ஆகலை. பண்ணாரியம்மனில் வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் மகாலிங்கம். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ண கோர்சஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஈரோடு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாலாம் வந்து ஃபில் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ கற்பகம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. சிவில் வந்து ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபில் ஆகிருக்கு. இசிஇ வந்து ஃபில் ஆகிருக்கு. ட்ரிபிள்இ வந்து இன்னமும் வந்து ஒரு சில சீட்ஸ் வந்து இருக்குது. விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1 காலேஜஸ்லாம் வந்து மாறிட்டு வருது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வந்து கொங்கு. ஸோ கொங்குமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கொங்கெல்லாம் வந்து முன்ன இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிருச்சு குவாலிட்டி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீட்ஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன்லேயே வந்து இன்னும் பிசிஎம், எம்பிசிலாம் சீட்ஸ் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் வந்து சீட் ஃபில் ஆகிருக்கு. இன்னமும் இசியில் கூட வந்து பிசிஎம்முக்கு 3 சீட்டும் எம்பிசிக்கு 2 சீட்லாம் வந்து இருக்குது. ட்ரிபிள்இக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொங்கு சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குமரகுருவில் வந்து எந்த கோர்ஸுமே பெருசாக இருக்காது, சிவில் மட்டும் இருக்குது. மற்ற கோர்சஸ்லாம் வந்து குமரகுருவில் ஃபில் ஆகிருக்கு. ஆட்டோமொபைல் வந்து ஒரு 1-2 சீட்ஸ் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் 1-2 சீட்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கு. அதேமாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி ஒரு இன்டேக்கே வந்து கம்மி தான். ஸோ அதில் வந்து ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ மீதி வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2 இருக்குது. ஸோ இதில் வந்து புனியமுத்தூரில் இருக்கிற காலேஜில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஃபில் ஆயிடுச்சு. சிவில் மட்டும் இன்னும் இருக்குது. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. எம்டெக் 5 இன்டிகிரேட்டட் கோர்ஸும் ஃபில் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபில் ஆயிருக்கு. இசிஇ ஃபில் ஆயிடுச்சு. ட்ரிபிள்இ வந்து ஒரு சில சீட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபில் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் இன்னும் அப்படியே சீட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஒரு சில சீட்ஸ் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு. ஸோ இந்த ராமகிருஷ்ணா இது வந்து அட்டானமஸ். ஸோ ரொம்ப வருஷம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியிருக்கிற கோர்சஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு. சிவில், பயோமெடிக்கல், ஏரோநாட்டிக்கல் இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எடுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து வெள்ளாளர் காலேஜ். ஸோ இது வந்து திண்டலில் இருக்குது, ஈரோடில். ஸோ இது வந்து இன்னும் சீட்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ வந்து பெரும்பாலும் வந்து பொண்ணுங்க தான் வந்து விரும்பி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இது கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த இதில் வந்து ஃபுல்லாக சீட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் எடுக்கலாம். மற்றபடியெல்லாம் வந்து இந்த காலேஜஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து டயர் 2 காலேஜஸ் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எடுங்க. எல்லாமே வந்து நீங்கள் போய் பார்க்காம நேரில் பார்க்காமலாம் வந்து எடுக்க வேண்டாம். ஸோ நேரில் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து அட்டானமஸ் காலேஜ் தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸ்ஸு, இது கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஒரு சில சீட்ஸ் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது. அதே மாதிரி டாக்டர் என்ஜிபியும் வந்து இன்னும் சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகலை. ஸோ ஒரு சில சீட்டும் வந்து ஓசி மட்டும் ஃபில் ஆகிருக்கு, மற்றதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டாக்டர் என்ஜிபி கூட வந்து எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிஆர். ஸோ கேபிஆர் பொறுத்த வரைக்கும் வந்து இதே மாதிரி சர்க்யூட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில பிரான்ச்சஸ் மட்டும்தான் இன்னும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெடிக்கல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அடுத்து வந்து இஇசி எல்லாமே கூட ஃபில் ஆயிருச்சு. மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. மற்ற கோர்சஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸோ இப்போது மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து காலேஜ் நல்ல காலேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சீட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸை வந்து பார்க்க வேண்டியதில்லை. ஒரு சில பேர் வந்து கோர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் காலேஜ் பார்க்காம உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜ்லையோ இல்லை வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜோ வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நிறையா காலேஜஸ் வந்து நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜுமே கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரவுண்ட் 3க்கு வந்து போகிற மாதிரி வாய்ப்பாயிரும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.